Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம கீழே தூக்கி போடக்கூடிய பெப்சி அப்புறம் வந்து 7up டின் வச்சு டெரகோட்டா கட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுமானது. ஜஸ்ட் வந்து இந்த டின்னும் அப்புறம் சிசரும் அப்புறம் வந்து செல்லோ டேப்பும் தேவைப்படும். இப்போ இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் மேல் பாகத்தையும் அடிபாகத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சின்ன பசங்க செய்ய போறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இது மேல் பாகத்தையும் அடிபாகத்தையும் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நம்ம எவ்வளோதான் பர்ஃபெக்டாக கட் பண்ணணும்னு நினச்சாலும் இது சரியாக வராதுங்க. மேல் பக்கம் வந்து ஒரு மாதிரி பிசுறு நாப்பில் தான் இருக்கும். இப்போ மேல் பாகத்தையும் கட் பண்ணியாச்சு, அடிபாகத்தையும் கட் பண்ணியாச்சு. நடுவில் இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை உள்பக்கமாக ஒரு டிஷ்யூவோ அல்லது கிச்சன் டவலோ வச்சு தொடச்சிருங்க. நான் ஃபஸ்ட்டே இந்த டின் காலியானதுமே நான் வந்து தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டேன். கழுவி எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டே. இப்போ வந்து ஓரங்களை வந்து நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து எந்த சைஸில் கட்டர் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் இதை மடிச்சுட்டு ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெஷர் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் மார்க்கர் வச்சு. இது வந்து ஒரே அளவில் நம்ம கட் பண்ணுறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ நம்ம மார்க்கரில் கோடு வரைஞ்சாச்சு. இதை நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் கட் பண்ண போகிற அந்த கட்டர் பகுதியாக வரப்போகுது. அதனால ஸ்மூத்தாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டர் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட்டர் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் மடித்து கட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸில் கட்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த அளவுக்கு கட்டரை நீங்கள் இந்த பெப்சி டின்னை மடித்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன கட்டர் ஃபஸ்ட்டு செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம். இப்போ அதையும் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது எந்த ஷேப்க்கு உங்களுக்கு வந்து கட்டர் தேவையோ அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த பெப்சி அப்புறம் 7up ஆட் போட்டிருக்கும் இல்லையா வெளிப்பக்கம், அந்த வெளிப்பக்கத்தை உள்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து எப்படி இருக்குன்னா மெட்டல் கலர் அப்படி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டின் அப்படியே திருப்பிட்டு நம்ம ஒட்டிடலாம். எவ்வளோ சைஸ்க்கு உங்களுக்கு கட்டர் தேவையோ அந்த சைஸ்க்கு வர மாதிரி பார்த்துட்டு செல்லோ டேப் எடுத்து இது நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு செல்லோ டேப் வச்சு நம்ம ஒட்டணும். ஒட்டிட்டு நம்ம தேவையானதை கட் பண்ணிக்கலாம். இது ஒட்டும் போதும் ஓரத்தில் இருக்கிறத நீங்கள் உள்பக்கமாக மடித்து விடலாம். அப்படி இல்லைன்னா அதையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா ஓரத்தில், அதை வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப க்யூட்டான ஒரு கட்டர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வேறு சைஸில் கூட ரெடி பண்ணலாம். இப்போது நான் வந்து பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் கட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு டின் எடுத்திருக்கேன், டின்னோட ஷீட் எடுத்துட்டு அதை வந்து நான் 3 பக்கமாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 3மே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் செய்கிறதுக்காக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தோணுதோ அந்த ஷேப்புக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இந்த மாதிரி எம்டியாக சின்னதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இதுவுமே நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன். ஸ்கொயர் ஷேப் அல்லது டைமண்ட் ஷேப்னு சொல்லலாம். பொதுவாக இது வந்து தேவைப்படாது, ஏன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதிகமான பீட்ஸ் நம்ம செய்ய போகிறோம் ஸ்கொயர் ஷேப்பில் அப்படிங்கும்போது, டைமண்ட் ஷேப்பில் செய்யும்போது இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு பிஞ்சு போயிடும். அதனால ஒரு தடவை 2 தடவை மடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. தொடர்ந்து மடிச்சுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அது உடஞ்சி போயிடும். உங்களுக்கு என்னெல்லாம் டிசைன் தோணுதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதை. அதே மாதிரி எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம்.
எனக்கு தோணாத நிறைய ஐடியா உங்களுக்கு தோணலாம். அதனால உங்களுக்கு தோன்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இதை ரெடி பண்ணுங்க. பொதுவா இந்த சின்ன சின்ன கட்டர் தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க்கெட்ல. பெரிய சைஸ்ல கட்டர்லாம் குக்கீஸ் கட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த குட்டி குட்டி கட்டர் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் சின்ன சின்ன கட்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி மார்க்கரோ அல்லது வேற எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்க மெஷர் பண்ணிட்டு அதையும் டேப் வச்சு ஒட்டிடுங்க. நான் வந்து பொதுவா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மார்க்கரோட கேப் யூஸ் பண்ணுவேன் கட் பண்றதுக்கு. இப்போ ரவுண்ட் ஷேப்லயும் செஞ்சு காமிச்சாச்சு. இப்போ இது எப்படி கட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். கிளே வந்து நான் ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓரங்களை மட்டும் நம்ம கையால ஸ்மூத் பண்ணி விட்டுட்டோம்னா சரியா இருக்கும். பெரிய சைஸ் சின்ன சைஸ் நீங்க ரெடி பண்றத வச்சு நீங்க கட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இதுல வந்து தேங்காய் எண்ணெயோ வாசலினோ தடவிட்டீங்கன்னா அதுவே ரொம்ப ஸ்மூத்தா அழகா கட் பண்ணி கொடுக்கும். அது கட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வரல அப்படின்னா உள்பக்கமா ஒரு ஷார்ப்பான ஒரு நீடிலோ அல்லது சிசரோட ஒரு பக்கமோ விட்டு நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க அதை சரி பண்ணி விட்டுறணும். ஏன்னா சின்னதா மார்க் இருக்கும் இதுல, அதை நீங்க சரி பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஷேப் தோணுதோ அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா அழகா கட் பண்ணி கொடுத்துருது. டைமண்ட் ஷேப்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய சைஸ் கட்டர்ல கட் பண்ணிக்கிறேன். நீட்டா கட் ஆகி வந்துருச்சு. ஓரங்களை மட்டும் நம்ம தண்ணி தொட்டுட்டு ஸ்மூத் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த டின்னை வச்சு நம்ம என்னெல்லாம் டிசைன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஜஸ்ட் நான் செய்யறதுக்காக பெரிய சைஸ்ல டின் எடுத்து வச்சிருந்தேன். அதை வச்சுதான் நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்றேன். ரஃபா தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். நீட்டா பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.